அடிச்சு அங்கிள் அப்படி போனோன்னே நீங்க சுத்தி இப்படி வந்து புரியுதா? பண்ணு அங்கிள் போ இப்படி நான் அங்கிள் ஓகே அப்படி இருக்கேன். நீ இப்படி ஒரு வைப்போம். நான் வந்து அப்படி போகும்போது வந்து ஸ்பீடாக வந்து ஓகேவா? சரி சார் ஒரு மானிட்டர் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா? சரி அவளை ரூல்ஸை விட்டுரு. நீ அவனுக்கு மேட்ச் பண்ணணும். அவன் இப்படி போனா அவன் இங்க போகும்போதே நீ வந்துடணும் ஓகேவா? ஒரு சின்ன ஹைஸ்பீட் இருக்கு, நீ டேட்டா வந்து அவன் போகும்போதே நீ வந்துடணும் சரியா? பயத்தோட அசால்ட்டா இருக்காது. என்ன நடந்துச்சுன்னா அந்த பயத்தோட இருக்கணும் ஓகேவா? சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய வானத்தை போல சீரியல் முடிய போதுன்றதுனால எபிசோட்லாம் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல துளசி தீ மிதிக்கிறத பார்த்து சின்ராசுவும் பதறி போய் தடுக்க போயிருந்தாரு. இருந்தாலும் அவங்க சின்ராசு வரதுக்குள்ள தீ மிதிச்சு முடிச்சதுனால துளசியை சின்ராசு மீட் பண்ணி பேசாமலேயே போயிருந்தாரு. இதை தொடர்ந்து கோவில்ல இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு கடுப்பாகி சுத்திக்கிட்டு இருந்த வில்லத்தனமான வெற்றியை சின்ராசு பார்த்து துரத்த வெற்றி அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற வழி இல்லாம சின்ராசு ஓனரோட பொண்ணு கழுத்துல கத்திய வச்சு அந்த பொண்ணை கடத்தி பைக்ல ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. தொடர்ந்து பின்னாடியே போன சின்ராசுவும் வெற்றி கூட வெறுத்தனமா அந்த காட்டுக்குள்ள ஃபைட் பண்ணி அந்த பொண்ணையும் காப்பாத்திருந்தாரு. பட் கடைசியில சின்ராசு வெற்றிக்குள்ள சான்ஸ் கிடைச்சும் கொல்லாம மன்னிச்சு விட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்த சீன் சம்பந்தப்பட்ட மேக்கிங் வீடியோவை ஆக்டர் ஸ்ரீகுமார் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. சோ இதுல ஆக்டர் ஸ்ரீகுமார் வேற லெவல்ல நடிச்சு காட்டியிருக்கிறது மட்டும் இல்லாம கோ ஆக்டர்ஸ்க்கு எப்படி நடிக்கணும்ன்றத ஒரு டைரக்டர் போல சொல்லியும் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு மட்டும் சார், அந்த பொண்ணுக்கு மட்டும் அங்கிள் எந்திரிங்க, அங்கிள் அங்கிள் எந்திரிங்க, அங்கிள் அங்கிள் எந்திரிங்க, அது மட்டும் தனியா எடுத்துருங்க. அதுக்குள்ள நாங்க இங்க எந்திரிச்சு நடிக்கிறத எடுத்துறேன். எப்பறம் அந்த காலம் வச்சு திருப்பி அப்படி போய் விடுவேன். எங்க விடணும்? பொறுக்கி பொறுக்கி அடி. இந்த முள்ளு செடி, இந்த முள்ளு செடியில கொஞ்சம் கேட்க கொடுத்து நான் விடுவாங்க. இங்கதான் விட போறேன், இங்கதான் விட போறேன். கல்லு பாண்டி முள்ளு செடி அதெல்லாம் எடுத்து இந்த கல்லுலாம் போட்டு